Hello friends, welcome back to English Teacher channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷில் உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தெரியாத விஷயத்துக்கு நம்ம போகலாம். ஸ்டார்டிங் நம்ம இப்போ ஒரு கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனை எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம ஏன் கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லோருமே ஏதாவது இது ஸ்கூலில் காலேஜில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் கிளாஸ் ரூமில் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக கிளாஸ் ரூமில் பேசுகிற ஒரு 10 சென்டென்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் ரூமில் நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிற வேர்டு என்ன அப்படின்னா குட் மார்னிங் மேம். அதுதான் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் மேம் அது சொல்லுவோம். அவங்க திரும்ப நம்மளுக்கு ரிப்ளை பண்ணும்போது குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் குட் மார்னிங் மேம். ஓகே, நெக்ஸ்ட்டு மிஸ்ஸு உட்காந்துட்டாங்க, கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டாங்கன்னா உங்களையும் உட்கார சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்ன சொல்லுவாங்க? ப்ளீஸ் பி சிட் டவுன். ப்ளீஸ் பி சிட் டவுன். இதுதான் செகண்ட் சென்டென்ஸ். சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இப்போ சின்னதுலேருந்து சிம்பிள்லேருந்து கொஞ்சம் பெருசாக போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா எப்போவுமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வர்றதுக்குன்னு ஒரு சில குரூப் இருப்பாங்க, 1-2 பேர் இருப்பாங்க, சரியா? இப்போது அந்த மாதிரி லேட்டாக வர்றவங்களுக்கு ஒய் ஆர் யூ லேட், இது ரொம்ப சிம்பிளாக கேட்குறது தான். ஓகே, ஒய் ஆர் யூ லேட். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கேட்பீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் டெவலப் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒய் டிட் யூ கம் லேட் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஃபோர்த்து சென்டென்ஸ், ஒரே பையனை அடிக்கடி நம்ம லேட்டாக வந்தால் என்ன சொல்லுவாங்க? யூ ஆர் லேட் அகெயின். நீ திரும்ப திரும்ப லேட்டாக வர்ற. ஓகே, அதுக்கு தான் யூ ஆர் லேட் அகெயின். அடுத்ததாக கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் கிளாஸில் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஷோ மீ யுவர் ஹோம்ஒர்க் நோட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஷோ மீ யுவர் ஹோம்ஒர்க் நோட். இதுதான் ஃபிஃப்த்து சென்டென்ஸ். உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஓகே மேம் சொல்லி கொடுப்பாங்க. ஷோ மீ யுவர் நோட் அப்படின்னா உங்களுடைய வீட்டு பாடத்தை காட்டுங்கன்னு அர்த்தம். இதையே வேறு மாதிரியும் கேட்கலாம். வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க். டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க். நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா வென் வில் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி. உங்களோட ஹோம்ஒர்க்கை எப்போ எழுதுனீங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. மேக்ஸிமம் இந்த ஹோம்ஒர்க்கை வச்சே உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஒரே வேர்டு தான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா அதோடய ஃபார்மேஷன் வேறு மாதிரி ஆகிடும். எப்போவுமே ஹோம்ஒர்க்குன்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் எழுதாமல் ஒரு 4 பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா ஹூ ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். யாரெல்லாம் எழுதலையோ அவங்களாம் எஞ்சி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இது. ஹூ ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். அப்போ எழுதலைன்னா அடுத்த கொஷின் என்ன வரும்? ஒய் டிட் யூ நாட் கம்ப்ளீட். ஏன் நீ ஹோம்ஒர்க்கை எழுதலை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் சொல்லி ஆகணும். அதுக்கு அவங்க ஆன்சர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஐ வென்ட் டு த ஃபங்க்ஷன் எஸ்டர்டே மேம். நேற்று நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன், அதனால் எழுத முடியல. ஸோ அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ வென்ட் டு த ஃபங்க்ஷன் எஸ்டர்டே ஸோ ஐ டிடன்ட் கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் ஒரு 10 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் குட் மார்னிங் மேம். செகண்ட் ஒன் ப்ளீஸ் பி சிட் டவுன். தேர்ட் ஒன் ஒய் ஆர் யூ லேட். Fourth one, you are late again. Fifth one, show me your homework. Sixth, when will you do your homework properly? Seventh, did you do your homework? Eighth, who have not completed the homework, please stand up. Ninth, why did you not complete? 10, I went to a function yesterday. I went a function yesterday. என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் பி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். திஸ் இஸ் மோட்டிவேஷன்ஸ் டு மீ. தேங்க்யூ கைஸ்.